இப்போ நாட்டுக்கோழி வந்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும், அதெல்லாம் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலாவை அரைச்சி இது ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நாட்டுக்கோழியை வந்து ஃபுல்லாக பரட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் சுருண்டு வரும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மசாலாவை வந்து அரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும், அதையும் வந்து நல்லா கலந்து விட்டு கிளறி நல்லா அது குக் ஆகட்டும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு நல்லா வந்து கோழியோட வந்து பேட் ஸ்மெல்லும் போயிடும், குக்காகவும் சீக்கிரம் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நான் அளவாக வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும். கூடயே நான் வந்து தக்காளியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ நான் வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ மல்லியும் வந்து வரக்கொத்தமல்லியும் மிளகாயும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை வந்து இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைஸியாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் போட்டு இறக்கிடலாம். ஏற்கனவே தக்காளியோட அந்த எசன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் தண்ணி வந்து ஒரு 1/2 செம்பு மட்டும் ஊற்றிட்டு மூடி வச்சிடறேன். இப்போ நல்லா விசில் விட்டேன், 2 விசில் விட்டுட்டேன். நான் 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதில் கொட்டிடலாம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.